ஓகே. ரொம்ப ஃபேன்சியாலாம் இல்லாம, வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்க திங்ஸ வச்சு ஒரு ஈஸியான ஒரு பேன்கேக். நான் இப்போ ஒரு 3, 4த் டைம் ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழம் போட்டு நல்லா அத ஸ்மாஷ் பண்ணிட்டு, நான் கொஞ்சம் ப்ரவுன் சுகர் தான் போட்டேன். நீங்க வந்து பவுடர் சுகரும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட். கட்டாயம் அந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுங்க. நல்லாவே டேஸ்ட்ட வந்து எலவேட் பண்ணும். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் மில்க். ஓகே. இந்த ஃப்ரெஷ் மில்க் அளவு இப்ப இதெல்லாம் வந்து நான் சும்மா ஒரு கணக்குல தான் போட்டுட்டுருக்கேன். ஓகே. ஐபால் கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு முட்டை. இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே. எவ்ரி இன்கிரீடியன்ட் போட்டதுமே மிக்ஸ் பண்றது வந்து ஒரு மெயின் விஷயம். ஓகேயா? அடுத்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸ். இதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நான் வந்து இப்ப நான் நார்மல் கோதுமை தான் போடுறேன். இப்ப இனிஷியலா நான் 2 டீஸ்பூனும் இன்னும் கொஞ்சம் போட்டேன். போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்கும்னு கேட்டா, ரொம்ப ரன்னியா மட்டும் இருந்தக்கூடாது. ரொம்ப ரன்னியா இருந்தா அது கிரேப் மாதிரி ஆகிரும். ஓகே. அப்படி இல்ல. நல்லா திக்காவே இருக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லம்ப்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் நான் மாவு ஆட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் அந்த பாலும் ஆட் பண்ணி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டு கடைசியா கொஞ்சம் பேக்கிங் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிட்டு ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் சும்மா அப்படியே வச்சுட்டா இனஃப். அது கொஞ்சம் அந்த பேக்கிங் பவுடர் வந்து ஆக்டிவ் ஆகுறதுக்குன்ற மாரி வச்சுக்கோங்களேன். அப்புறம் இப்படி குட்டி குட்டியா இப்படி நீங்க போட்டீங்கன்னா, சும்மா கோல்டன் பியூட்டியா இப்படி பேன் கேக் கும்முன்னு வரும் அப்படி. ஓகே. ரொம்ப ஈஸி தான். ரொம்ப சாஃப்ட்டா, ஃப்ளஃபியா, செம்ம டேஸ்ட்டா அப்படி அழகா வந்து நம்மளோட பேன் கேக் வரும் அப்படி. டாப்பிங் வந்து உங்களுக்கு என்ன இஷ்டமோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர், ஜாம் இல்லாட்டி பீனட் பட்டர், சாக்லேட் ஸ்ப்ரெட், மேப்பிள் சிரப் எந்த ஃப்ரூட்ட வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. இப்ப நான் சொன்னது எதுவுமே என் வீட்ல இருக்குல்ல. ஸோ வந்து இருக்கிற கொஞ்சம் பனானா அதுக்குமே அப்புறம் கொஞ்சம் சாக்லேட் ஸ்ப்ரெட் இருந்துச்சு. நான் அத தான் வச்சேன். இது ரொம்ப பார்க்கறதுக்கு ஏஸ்தெட்டிக்கா இல்லாட்டி பட் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ட்ரஸ்ட் மீ நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். சும்மா ஒரு ட்ரை ஒண்ணு பண்ணி பாருங்க ஜி.